எக்ஸாம்பிள் 2.3ல 1/3 யூஸ் பண்ணி நமக்கு தெரியும் 1/3க்கு என்ன வேல்யூன்னு தெரியும். என்ன வேல்யூ 0.3 ரிகரிங். இது எப்படி எழுதலாம்? 0.333ன்னு எழுதலாம். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி 1/27 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ 1/27 எப்படி எழுதலாம் பாருங்கள். 1/27 1/9 இன்ட்டு 1/23ன்னு எழுதலாம் இல்லையா? 3 × 9 27. அப்போ நான் இந்த 1/9க்கு நமக்கு தெரியும் வேல்யூ. 1/9க்கு என்னது? சாரி 1/9க்கு வேல்யூ என்னது? 0.1 ரெக்கரிங். அது எப்படி எழுதலாம்? 0.111 எழுதலாம் இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள் 0.111 இன்ட்டு 0.333 ரிகரிங் டெசிமல் தான் ரெண்டுமே இல்லையா? இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். 0.111 இன்ட்டு 0.333 மல்டிப்ளை பண்ணால் 333 அதே நம்பர் தான் 333 எப்படி அதெல்லாம் 3 6 9 6 3 இல்லையா? எத்தனை நம்பர் பாருங்கள். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 புள்ளி வச்சுங்க. முடிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த நம்பர் நம்ம 6-ஐ 5க்கு மேலே இருக்கிறதுனால 1 கன்வெர்ட் பண்ணிட்டா என்ன ஆகிடாது? 0.03 69 ஆகிடும். 69 70 ஆகிடும் இல்லையா? 70. அப்போ இங்கே 0 வந்துடும். 6ங்கிறதுல 0 வந்துடும். இந்த 1 இங்கே போகிறதுனால அப்போது 370 370ன்னு போயினே இருக்கும். அப்போ அந்த ரெக்கரிங் நம்பர் எப்படி இருக்கும்? 27 1/27க்கு ஈக்குவல் டு 0.370. சரியா? இதான் 37 வச்சுக்கலாம். சாரி 0 பாயிண்ட் இல்லையா? 0.0 இங்கே 0.0 வருதுல்ல, திரும்ப எழுதிக்கிறேன். 0.037. ஓகேங்களா? இது போதும். இது போட்டால் போதும். 0 தேவையில்லை. இப்போது என்ன பண்ணலாம்? இது ரெக்கரிங் டெசிமல். இது எப்படி போகுது? 0.0370 இப்படியே போயினே இருக்கும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 0.37 மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது என்ன பண்ணுறோம்? 1.27 கண்டுபிடிச்சாச்சு, 1/9 கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? இதை வச்சு 59/27 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை டிவைட் பண்ணுங்கள். 59/27 227 ஆர் 54 5. அப்போ இது எப்படி அதெல்லாம் 2 5/27. இது எப்படி பிரித்து எழுதுறோம் பாருங்கள். 2 + 5 இன்ட்டு 1/27. கரெக்டா? இப்போ 1/27 நமக்கு தெரியும். என்னது? 2 + 5 இன்ட்டு 0.037. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம் 5ஓட. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 5 இன்ட்டு 0.037. 5 7 35 5 3 3 5 15 18 8 1 5 0 0 1. அப்போது 0.185. அப்போ இங்கே பாருங்கள் என்ன வருது? 2 + 0.185. 2 ப்ளஸ் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? 2.185ன்னு எழுதலாம். இது ஈக்குவல் டு 2.185ன்னு எழுதலாம். அப்போ இதுதான் ரெக்கரிங் டெசிமல். தேங்க்யூ.